வணக்கம் விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 29ஆந்தேதியிலேருந்து 5ஆந்தேதி வரை எப்படி இருக்க போகுது தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பலன்கள்னு ஒன்று வரும். ஸோ உங்களுடைய தசை புத்தி அந்தரங்கள் என்ன நடக்குதோ ஸோ அதை நோட் பண்ணி வச்சு பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ராசி கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலே இருக்கிறது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனி வந்து பார்த்தோம்னால குருடைய சாரத்தில் போகும்போது 2/14 3 இருக்கும்போது நிறைய சொத்துக்கள் விற்பனைகள் நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு சோம்பேறித்தனம் உங்களுக்குள்ளே இருக்கும். சனி ராசியில் இருக்கும்போது ஒரு சோம்பேறித்தனம் நாளைக்கு பார்த்துக்கலாம் ஒரு விஷயங்களாக இருக்கும். ஸோ அதை மட்டும் விட்டுட்டிங்கன்னா போதும். எல்லாம் சரி 2 3ஆம் அதிபதி என்பது கொஞ்சம் கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குடும்பத்தில் இருந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 3 இருக்கும்போது தாயார் சார்ந்த உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ தாயாருக்கு வந்து ஒரு உடல் ரீதியான பாதிப்புகளோ தந்தைக்கு ஒரு உடல் ரீதியான பாதிப்புகளோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் சட்ட ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. அதில் ஒரு சின்ன மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 3ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது ஒரு சந்தேகங்கள் நிறைய வரும். மற்றவங்க இதை சொல்லிட்டாங்க அதை சொல்லிட்டாங்க, ஒரு சின்ன சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருங்க. மற்றவங்க சொல்கிறது வந்து எது இருந்தாலும் வாங்கிக்கோங்க. பட் ஆனால் அது உண்மையான்றது வந்து 1க்கு 4 வாடி வந்து உட்காந்து யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4 9ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு சுக்கிரன் வந்து கேதுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனம் தேவை. தாயாரும் தந்தையாரும் உங்களை வந்து கடிஞ்சு பேசிக்கிறதுக்கான வாய்ப்புகள், ஏதாச்சும் பேசுவாங்க, அதனால் வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் வேகமாக போகிற பிளானட், அதனால் கொஞ்சம் வந்து இந்த ஒரு வாரம் அப்படி தள்ளி போட்டிங்கன்னா எல்லாமே சரியாயிடும். இப்போ கூப்பிட்டா போகாதீங்க, ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 8ஆம் அதிபதி புதன் வந்து 2ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகளிடம் பேசும்போது ரொம்ப கவனமாக இருங்க. ஏதாச்சும் இடமா பேசி அதனால் சின்ன வாக்குவாதங்கள் அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குடும்பத்தில் ஏற்படலாம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஸோ அது பார்த்து நடந்துக்கணும். அது மட்டும் இல்லை 6ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக இந்த வாரத்தில் கொடுத்துருங்க. ஸோ அது ஒரு சிறப்பான விஷயந்தான். அதுக்கப்புறம் வந்து வேலையிலும் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து 3லிருந்து அதுவும் வந்து இப்போது அது சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துருங்க. நல்ல ஒரு அங்கீகாரம் நல்ல வளர்ச்சி, வேலையில் நிறைய மாற்றங்கள், வெளி வட்டார பழக்கங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுவும் நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்பராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியான புதன் வந்து 2லும் பார்த்து பேசணும். ஏதாவது இடமா பேசினதுனால மற்றவர்களுக்கு கலக்கம் அடையிறோம். நம்ம திட்டிடுவோங்க. ஆனால் அந்த திட்டினதுக்கு அப்புறம் நம்ம ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதனால் 1க்கு 4 வாட்டி யோசித்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் அது கேதுவுடைய சாரத்தில் போகும்போது தேவையில்லாத சந்தேகங்கள் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடும் கற்பனையிலேயே வந்து சில விஷயங்களை வந்து நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு அதனால் மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஸோ அது வந்து ஏற்படாமல் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்குது. ஸோ 2ல் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். ஏன்னா வந்து அது சனியுடைய சாரலும் கோபமாக பேசுறது எமோஷனாக பேசுகிறதுலாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஸோ தொழில் ரீதியான விஷயங்களில் கவனம் ரொம்ப தேவை. யாருக்காச்சும் கம்யூனிகேட் பண்ணும்போது ரொம்ப தெளிவாக கம்யூனிகேட் பண்ணணும். இதுதான் விஷயன்றதை வந்து தெளிவாக சொல்லுங்கள். அவங்க ஏதாவது கன்ஃபியூஷனாக பேச போய் அதனால் ஒரு பெரிய டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதியான குரு வந்து 3ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். கொஞ்சம் வந்து நம்ம வந்து அந்த விஷயங்களுக்காக நம்ம அலைச்சல்கள் சின்ன அலைச்சல்கள் இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ இதுவரை பொது பலன்கள் பார்த்தோம். இப்போ வந்து தசாபதி பலன்கள் எப்படி இருக்கும் பார்ப்போம். கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசை நடக்கிறவங்க எப்படி இருக்கும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 3ல் உச்சமாக இருந்தாலும் அவர் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது அப்பா சம்பந்தமான சொத்துக்கள் சார்ந்த விஷயம் சொத்து பாகங்கள் சம்பந்தமான விஷயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது ஒரு நல்ல விஷயந்தான். கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியாக இருந்து நல்ல வளர்ச்சி வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல வளர்ச்சியை கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து ஏதாவது லோனுக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்குது. ஸோ 2ல் இருந்து சனியுடைய சாரத்தில் போகும். எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். பார்த்து பேசணும். யாராச்சும் இடமா பேசுறது திட்டுறது இந்த மாதிரி விஷயம் தொழில் ரீதியான விஷயம் அக்ரிமெண்ட்டோ டாக்குமெண்ட்டோ பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு
கேட்டு குழம்பாமல் என்ன இருக்குன்றது உட்காந்து படிங்க. ஏன்னா வந்து ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணிங்கன்னா ஒன்று 10 வாட்டி பார்த்து படிச்சுட்டு கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்பலகனமாக வந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ராகு வந்து புதனுடைய ஸ்தானத்தில் போகும்போது கொஞ்சம் மன உளைச்சலை கூட ஏற்படுத்தும். ஏன்னா 5 8ஆம் அதிபதி ராகு வந்து புதனுடைய ஸ்தானத்தில் போகும்போது பேசும்போது கேவலமாக பேசுகிறது, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வருத்தப்படுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதேக்கப்புறம் கும்பலகனமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 11ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து மூணிலிருந்து தேவையில்லாத கலகங்கள், இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு டென்ஷன் நம்ம மண்டையில் போட்டுப்போம். ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு எல்லாமே சிறப்பாக இருக்கும். கும்பலகனமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கும். சனி வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயம், நல்ல ஏற்றங்களை கொடுப்பார். அதுவும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்தாலும் அது வந்து 7 சனி அதெல்லாம் இருந்தாலும் சோம்பேறித்தனத்தை மட்டும் விட்டுட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். அது வந்து குருடைய சாதனம் பெரிய முயற்சிகளை ஏற்படுத்துவதற்கான தொழில்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது குடும்ப சொத்துக்கள் பாக பிரிவினைகள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கும். புதன் வந்து பார்த்திங்கன்னா 2இல் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கேவலமாக பேசுவோம், ஏதாச்சும் பேசிடும் குடும்பத்தில். அதனால் மன காயங்கள் வருவதற்கான வாய்ப்பு அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரம் 8இல் உள்ள கேது வந்து நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தும். ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் பூர்வீக சம்மந்தமான விஷயங்களை கேட்க போய் அதனால் ஒரு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் கணவன் மனைவிக்கு நடுவில் வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேலையிலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் போயிட்டு ஏதாச்சும் செய்யப்போ அதனால் வழக்குகள் வருவது, கெட்ட பேர் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனம். அதுவும் சட்ட ரீதியான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது ஃபைலிங் பண்ணுறது இல்லாட்டி ஒரு லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கனால அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. சில பேர் அதை மாட்டிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கும்பலகனமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து 3இலிருந்து கேதுவுடைய சாதனம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். காமம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ஒரு அவசியம். அம்மா அப்பாவுக்கு நடுவில் வந்து ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்து அதனால் மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக. தாயார் சம்மந்தமான விஷயங்கள் சில பேர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. மற்றபடி என்னங்க, நல்ல ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாதிரி சப்ஜெக்ட் அப்படின்போது, இதுவரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஜோதிட துணுக்குகள் இதெல்லாம் பார்த்தாலும் நம்ம தசாபுத்திங்கிற ஒரு விஷயம் தான் வந்து நமக்கு வந்து இந்த வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். ஸோ இதுவரை வந்து ஒரு தசாபுத்தி எப்படி பார்ப்போம், லக்னத்தில் வந்து 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி இந்த மாதிரி தொடர்புகள் இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனால் நான் உயர் எனது குருநாதர் திரு தங்கப்பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் வந்து ஒரு தசாபுத்தியை பற்றி கொடுத்துருந்தார். ஸோ அதை பற்றி தான் நான் இதில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இது எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து எல்லாருமே லக்னத்தில் வந்து ஒரு கிரகம் வந்து 8 இருக்குது, எனக்கு அது பண்ணலை இது பண்ணலன்னு சொல்கிறதை விட தசா புத்திக்கு உரிய கிரகம் எங்கே இருக்கோ அதில் வச்சு பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்குது. இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன். உதாரணத்துக்கு வந்து எனது நண்பர் ஒருத்தருக்கார், அவருக்கு வந்து சுக்கிர தசை நடந்து மகர லக்னம். மகர லக்னத்துக்கு நீங்கள் யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, சுக்கிரன் யோகாதிபதிங்க, அந்த 20 வருஷம் வந்து அவர் சூப்பராக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரும். ஸோ ஆனால் நடந்தது என்னென்னா அப்படியே உல்ட்டாவாக நடந்தது. அவர் சுக்கிரனில் தான் நிறைய கஷ்டங்களை அனுபவித்தார். எப்படின்னு சொல்கிறேன், ஏன்னா வந்து மகர லக்னத்தில் வந்து அவர் சுக்கிரன் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அவருக்கு விருச்சிகத்தில் அமைஞ்சிச்சுங்க. ஸோ விருச்சிகத்தில் அமைஞ்சதுனால என்ன மாதிரி ஆச்சு அப்படின்போது தங்கப்பாண்டியன் சார் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து எங்கே கிரகம் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போது சுக்கிரன் வந்து இப்போ விருச்சிகத்தில் இருக்குன்னா விருச்சிகத்தை எடுத்துக்கிட்டு இப்போ தொழில் தேவைன்னு வைங்களேன், விருச்சிகத்துலேருந்து அப்படி எண்ணிட்டு போனீங்கன்னா விருச்சிகத்துக்கு 12 வந்து உங்களுக்கு வந்து துலாம் வரும், துலாம் கன்னி சிம்மம் தான் 10ஆம் வீடாக வரும். ஸோ அது 10ஆம் வீடாக சிம்மம் வரும்போது இந்த கிரகம் இருக்கிறதுலேருந்து எண்ணிட்டு 10ஆம் வீடு சிம்மம் வந்துருச்சு. அது லக்னத்துக்கு மகர லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் வீடாக இருக்கும். அந்த மனுஷன் வந்து அந்த 20 ஆண்டுகள் வந்து கிட்டத்தட்ட செய்யாத தொழிலில் எந்த தொழிலுமே சக்ஸஸ் ஆகும்போது மன உளைச்சல் தான் ஏற்பட்டுச்சுங்கிறது தான் உண்மையான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த சுக்கிரனதே பார்த்திங்கன்னா புதனுடைய சாரத்தில் 8, இதுவும் 8 பயங்கரமான அடி, ஏகப்பட்ட பிரச்சனைகள் கடன்கள்லாம் படாத பாடுபட்டு மனுஷன் ஊரை விட்டு ஓடுற லெவலில் இருக்கிறார். ஸோ அந்த மாதிரி திசைகளை இப்படி பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட். இது வந்து வெறும் தொழிலை மட்டும் சொல்லலை, இதில் வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களோட திசை. இப்போ சுக்கிரன் வந்து இப்போ உதாரணம் சொன்னால் இப்போ இதே ஜாதகத்தை எடுத்துக்கோமே, சுக்கிரன் உங்களுக்கு வந்து விருச்சிகத்தில் இருக்கார், அப்படியே 7ல் பாருங்கள், 7 வந்து ரிஷபம் வந்து இல்லை மகர லக்னத்துக்கு 5ஆம் இடம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்காது. ஏதாவது நெகட்டிவ் இடம்னா 6, 8, 12 கொஞ்சம் அந்த மன உளைச்சலும் டென்ஷனும் கொடுத்தும் அவருக்கு வந்து எந்த பிரச்சனையும் கூட. பட் இருந்தாலும் சனி அங்கே வந்து ஒரு வக்கரமாக இருந்தனால
சின்ன சின்ன குறைகள் மனக்கசப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருந்துங்க. குழந்தை சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் மனக்கசப்புகளை கொடுத்துருது. கொஞ்சம் வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன மனக்கசப்புகளை கொடுத்தனால வந்து அவருக்கு வந்து ஆனால் திருமண வாழ்க்கையில் பாதிப்பு வரல. பட் ஆனால் டென்ஷன்ஸும் மனக்கசப்பும் கண்டிப்பாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லிங்க்கும் வச்சு பார்க்கும்போது ஜென்ரலாக பார்க்குறதை விட இப்போ பாருங்கள், மகர லக்னம் ஒருத்தட்ட ஒரு ஜோதிடத்தை போய் சொன்னீங்கன்னா சுக்கிர தேசம் ஆஹா பிரமாதம் யோகாதிபதியில் கொட்டிடுவாட்டு யோகா கொட்ட உலகம் ஒன்றும் இல்லைங்க, தலையில் தான் கொட்டிட்டார். ஓகேங்களா? ஸோ அதனால் அப்படி பார்க்கணுங்கிறது உண்மையான விஷயம். ஸோ இன்னொரு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக சந்திப்போம். உங்களுக்கு வந்து இந்த டிப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.